அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட்டு. பிப்ரவரி மாதம் நம்ம தமிழ்நாட்டோட இடைக்கால பட்ஜெட்டை நம்முடைய தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்க தாக்கல் பண்ணாங்க. தங்கம் தென்னரசு. இப்போ தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இவங்க பிப்ரவரி மாதம் நம்முடைய தமிழ்நாட்டின் இடைக்கால பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. இடைக்கால பட்ஜெட் அப்படின்னா என்னன்னா, ஒரு வருடத்திற்கு குறைவான ஆட்சி காலம் இருக்கிற அரசு சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணுவது தான் இடைக்கால பட்ஜெட்டு. இந்த இடைக்கால பட்ஜெட்டை முதல்ல நம்ம இந்தியாவில் யார் அறிமுகப்படுத்துதுன்னா 1947ஆம் ஆண்டு நம்முடைய இந்தியாவின் நிதி அமைச்சராக இருந்த ஆர்.கே. சண்முகம் செட்டி அவங்க நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தில் முதல் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. இந்த ஆர்.கே. சண்முகம் செட்டி நம்முடைய தமிழகத்தின் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். அதே போல் 2026ஆம் ஆண்டு நம்முடைய தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது நம்ம தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இந்த இடைக்கால பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னா, பெருசாக புதிய ஸ்கீம் எல்லாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், இனி என்ன பண்ண போகிறோம், அதை அந்த இடைக்கால பட்ஜெட்டில் பதிவு பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்குது. மகாராஷ்டிரா. அதனடுத்து 2ஆம் இடத்துல இருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. இது போட்டித் தேர்வுகள்லாம் கேட்குறது. மகாராஷ்டிரா நம்ம இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்குது மகாராஷ்டிரா. 2ஆவது இடத்துக்கு நம்முடைய தமிழ்நாடு. நம்முடைய நாட்டின் மொத்த வரவு 3,45,314 கோடி. 3,45,314 கோடி மொத்த வரவு. செலவு 4,67,264 கோடி. அப்போது இது பற்றாக்குறை பட்ஜெட். வரவை விட செலவு அதிகமாக இருக்கனால நம்முடைய பட்ஜெட் என்ன சொல்லுவாங்கன்னா, பற்றாக்குறை பட்ஜெட்னு சொல்லுவாங்க. பற்றாக்குறை பட்ஜெட்டு. 2021 நம்ம தமிழகத்தின் கடன் 5 லட்சம் கோடி. இப்போ 2026 நம்முடைய தமிழகத்தின் கடன் 10,06,963 கோடி. 10,06,963 கோடி தற்போதைய நம்ம தமிழ்நாட்டுடைய கடன். நம்முடைய 2025-26 வரவு செலவு அறிக்கையின்படியில் நிதி பற்றாக்குறை 3.48%, 3.348% நிதி பற்றாக்குறை நம்முடைய தமிழகத்தில் இருக்குது. அப்போ பொருளாதாரத்தில் நம்ம நாட்டில் இந்தியாவில் முதலிடம் மகாராஷ்டிரா, 2ஆவது இடம் தமிழ்நாடு. மொத்த வரவு 3,45,314 கோடி. மொத்த செலவு 4,67,264 கோடி. அதனால் இது என்ன சொல்கிறோம், பற்றாக்குறை பட்ஜெட்னு சொல்கிறோம். வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பட்ஜெட்டு பற்றாக்குறை பட்ஜெட்டு. 2021 நம்ம தமிழகத்தின் கடன் 5 லட்சம் கோடி. 2026 நம்முடைய தமிழகத்தின் கடன் 10,06,963 கோடி. 2025-26 நிதி பற்றாக்குறை 3.48%. நம்முடைய போட்டித் தேர்வுக்கு பயன்படும் வகையிலான சில நிகழ்வுகள். ஜனவரி 25 தமிழ் மொழி தியாகிகள் தினம் அனுசரிக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. சோழர் அருங்காட்சியகம் தஞ்சாவூர், நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு, நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம், வெண்கலம் மற்றும் சிந்து சமவெளி அருங்காட்சியகம் சென்னை, தமிழ் கலாச்சார அருங்காட்சியகம் திருவண்ணாமலை, உலக தமிழர் புலம்பெயர் தினம் ஜனவரி 11-12 ஆகிய 2 நாட்களும் கொண்டாடப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க. இதில் அந்த அருங்காட்சியகங்கள் சிலது வேலை நடந்துட்டு இருக்கிறது, சிலது வேலையெல்லாம் முடிஞ்சு மக்கள் பார்வையில் இருக்கிறது, சிலது திட்டங்கள் தீட்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் பட்ஜெட்டில் இருக்கிறது. இந்த நிகழ்வு ஜனவரி 25 தமிழ்மொழி தியாகிகள் தினம். சோழர் அருங்காட்சியகம் தஞ்சாவூர், நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு, நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம், வெண்கலம் மற்றும் சிந்து சமவெளி அருங்காட்சியகம் சென்னை, தமிழ் கலாச்சார அருங்காட்சியகம் திருவண்ணாமலை, உலக தமிழர் புலம்பெயர் தினம் கொண்டாடப்படுவது ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய 2 நாட்கள் கொண்டாடப்படும். அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பான பிரசவங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம். இந்தியாவிலேயே
பாதுகாப்பான பிரசவ எண்ணிக்கையில் அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. அதே போல் பதிவு கட்டணத்தில் பெண்களுக்கு 1% குறைவு. லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ணுறதில் பெண்களுக்கு 1% குறைக்கப்பட்டுள்ளது. அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை, உலகத்தரம் வாய்ந்த அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது, 47%. உயர்கல்வி சேர்க்கை விதத்தில் நம்முடைய தமிழ்நாடு 47% இந்தியாவில் முதலிடத்தில் இருக்குது. இந்தியாவில் மிகப்பெரிய தொழிலாளர் விடுதியும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் தான் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இப்போ இந்தியாவில் மிகப்பெரிய தொழிலாளர் விடுதி எங்கே இருக்குதுன்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. மின்னணுவியல் ஏற்றுமதியில் இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டின் பங்கு 41.23%. இது முதலிடத்தில் தான் இருக்குது. மின்னணுவியல் ஏற்றுமதியில் நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. இது ஒரு கவலை பார்ப்போம். அரசு மருத்துவமனைகளின் பாதுகாப்பான பிரசவ எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. பதிவு கட்டணத்தில் பெண்களுக்கு 1% குறைக்கப்பட்டுள்ளது. அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனைங்கிற காஞ்சிபுரத்தில். உயர்கல்வி சேர்க்கை விதத்தில் தமிழ்நாடு தான் முதலிடம், 47%. இந்தியாவில் மிகப்பெரிய தொழிலாளர் விடுதி எங்கே இருக்குன்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. மின்னணுவியல் ஏற்றுமதியில் 41.23% நம்ம தமிழ்நாட்டின் பங்களிப்பு இருக்குது. இது எல்லாமே போட்டித் தேர்வுகள்லாம் கேட்க வேண்டிய கேள்விகள் தான். நம்முடைய தமிழ்நாட்டின் குறைக்கடத்தி மிஷன் 2030 அடிப்படையில் 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதாவது 2030 முன்னாடி 500 கோடி ரூபா மதிப்பிலான தமிழ்நாடு குறைக்கடத்திகள் மிஷன் உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு திட்டத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு செமி கண்டக்டர் மிஷன் 2030 இதுக்கு பட்ஜெட் மதிப்பு 500 கோடி, 500 crore. கோல்டு ஜுவல்லரி பார்க் கோயம்புத்தூரில் அமையுள்ளது. தங்க நகை பூங்கா எங்கே அமையுள்ளதுன்னா கோயம்புத்தூரில் அமையுள்ளது. பம்ப் செய்யப்பட்ட சேமிப்பு நீர்மின் திட்டம் எங்கே அமையுள்ளதுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிமலையில். இதுக்கு மெகாவாட்டு 1000 மெகாவாட். பம்ப் செய்யப்பட்ட சேமிப்பு நீர்மின் திட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வெள்ளிமலையில் அமைய உள்ளது. இதுக்கு மெகாவாட்டு 1000. பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அதுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிமலையில் அமைய உள்ளது. அதுக்கு மெகாவாட் 1000 மெகாவாட். சென்னை 1 இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த டிக்கெட் விண்ணப்ப செயலி நம்ம தமிழ்நாட்டில் தான் அது முதல் அறிமுகப்படுத்துகிறாங்க. சென்னை 1 என்று. இப்போ சென்னை 1 இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த டிக்கெட் விண்ணப்ப செயலி. இதெல்லாமே நம்ம தமிழ்நாடு அளவில் நடக்கிற டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கல இந்த கேள்வியில், அதனால் பார்த்து வச்சுருக்கானா. இப்போ தமிழ்நாடு குறைக்கடத்தி மிஷன் 2030 திட்டம் 500 கோடி ரூபா அளவில் உற்பத்தி பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு. கோல்டு ஜுவல்லரி பார்க் தங்க நகை பூங்கா எங்கே அமையலாம் கோயம்புத்தூரில். பம்ப் செய்யப்பட்ட சேமிப்பு நீர்மின் திட்டம் எங்கு அமையுள்ளதுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வெள்ளிமலையில். மெகாவாட்டு 1000. சென்னை 1 இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த டிக்கெட் செயலி. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான இன்னும் நிறைய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.